டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. இந்த குறள்ல வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல ஊக்கமே இல்லாத ஒருவன் தான் உயர்ந்த நிலையினை அடைந்து விட்டோம் என்ற பெருமையை ஒருபோதும் அடைய முடியாது. இந்த சமூகத்திற்கு தேவையான நற்பண்புகளுடன் ஆளுமை திறனுடன் இருக்கக்கூடிய ஒருவன் தான் இந்த சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த குறளுக்கு ஏற்ப இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு ஆளுமை பண்புகளுடன் உங்களை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய வருங்கால ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகளான இன்றைய யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கலெக்டர் 2.0 அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வர ஞாயிறு 9ஆம் தேதி காலை, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த தேர்வு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் முழுவதும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் மட்டும் உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து இதனுடைய கட்டணமாக வந்து வசூலிக்கப்படுது. ஸோ மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் நிச்சயம் உங்களுக்கான ஒரு செல்ஃப் எவாலுவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த தடவை ஓபிஎஸ் ரிலேட்டடாக நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்ன மாதிரி முறையில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு டீட்டெயில்டு ஒரு அனாலிசிஸ் வீடியோவாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் 6 அட்டெம்ப்ட் வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம்னா எழுதலாம். இது ஓபிசி இருக்கக்கூடிய மாணவர்கள், எங்கிட்ட ஓபிசி சான்றிதழ் இருக்குது அப்படின்னா அவங்க இன்னும் 3 ஆண்டுகள் கூடுதலாக 35 வயது வரை 9 ஆண்டுகள் வந்து இந்த தேர்வு எழுதலாம். இன்னும் எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா 37 வயது வரை அவங்களுக்கு அட்டெம்ப்ட் கணக்கு கிடையாது, 37 வயது வரை அவங்க எழுதலாம். இது ஃபிசிக்கல் சேலஞ்சு பீப்புளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 42 வயது வரை எத்தனை அட்டம்னாலும் அவங்க எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு ஓபிசிக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து 100 ரூபாய் கட்டணமாக ஃபீஸாக வந்து இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடியவங்க, அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து கட்டணம் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போது நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்து இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மாணவராக இருக்கீங்க, பட் யூபிஎஸ்சியில் வந்து எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும், அந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த எக்ஸாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு நம்மளை இன்னும் மெருகேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போது இந்த ஜென்ரல் ஓபிசி, எஸ்சி எஸ்டி, இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சடு இந்த கேட்டகரியில் ஏஜ் லிமிட் பார்த்தோம். இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் அண்ட் ஓபிசி இதுக்கு மட்டும்தான் கட்டணம் இருக்குது, மீதி இருக்கக்கூடியதுக்கு வந்து நமக்கு கட்டணம் கிடையாது. இதில் என்கிட்ட ஓபிசி சான்றிதழ் எப்படி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று வாங்கணும். அதை வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ஓபிசி சான்றிதழுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து வரும். இப்போ அதற்கான நேரம் வந்து நமக்கு குறைவாக இருக்குது. அதனால் நீங்கள் 32 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜென்ரலில் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 4 பார்ட் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஓடிஆர் ப்ரொஃபைல், உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைல் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது அப்போ தான் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்ட் 3 உங்களுக்கான டீட்டெயில்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 4 அப்படின்றது நீங்கள் ஃபீஸு, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய சிக்னேச்சர், அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர், இதெல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது இந்த 4 பார்ட்டில் இருக்கும். ஸோ இந்த 4 பார்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் 1 ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, நிறைய டவுட்ஸ் இருக்குது மாணவர்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பேசிக்காக நம்ம வந்து இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் வந்து யூபிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னா ஒன்று இமெயிலோ இல்லை மொபைல் ஐடியோ கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சார், நான் புதுசாக இப்போ தான் யூபிஎஸ்சிக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து உங்களுடைய நேம் எப்பயாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் என்ன ஜெண்டர்,
டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கீங்களா, எஸ் ஆர் நோ அப்படி கொடுக்குறது. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 10th உங்களுடைய அந்த எக்ஸாமினேஷன் நம்பர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் கேட்பாங்க. நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போகும். அதில் உங்களுடைய மொபைலுடைய ஓடிபி கொடுக்கணும், இமெயிலுடைய ஓடிபி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா பாஸ்வேர்டு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால ஆல்ரெடி ரிஜிஸ்டரில் இமெயிலோ மொபைல் நம்பரோ கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே லாகின் பண்ணணும். ஓடிபி கொடுத்து உங்களுக்கான இந்த கேப்சா வந்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டிருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னு காட்டுறேன். இது வரும். இதில் நம்ம இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஓடிஆர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த 4 பார்ட்டினுடைய டீட்டெயில் இப்போ தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடிஆர் ஃபில் பண்ணணும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். இது முடிச்சதுக்கப்புறமா பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இது என்னென்னு நம்ம டீட்டெயில் தான் மேலே பார்த்தோம், என்னென்ன இது கேட்பாங்க அப்படின்றது. அது முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 அப்படின்றது வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து என்னது அதை கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. நம்ம வந்து ஓகே கொடுத்து கன்டினியூ பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து என்னது ஓடிஆரில் ஃபில் பண்ணிட்டோமா அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டு க்ரீனில் இருக்கும். இது ஏதாச்சும் நம்ம ஓடிஆரில் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இங்கே ரெட் கலரில் இருக்கும், நம்மளால் கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ அடுத்த பேஜ் போனதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்ட் 2ல் வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். பார்ட் 1 முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் என்ன அப்படின்றது வந்து நான் வந்து இப்போது பார்ட் 1 ஓடிஆர் முடிச்சதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போது யூபிஎஸ்சி வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் போன உடனே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிருந்தேன். இப்படி தான் வரும். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னு நான் கொடுத்துருந்தேன். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஓடிபி ஃபில் பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டு செட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இதே பேஜ் உங்களுக்கு வந்துடும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இங்கே கேட்டிருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டேஜே போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுடைய டீட்டெயில் உங்களுடைய நேமு இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நேஷ்னாலிட்டி என்ன, உங்களுடைய நீங்கள் இந்தியன், உங்களுடைய மதர் டங் என்ன தமிழ், அப்புறம் உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய திருமண நிலை என்ன, உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் க்ரீமி லேயரா நான் க்ரீமி லேயரா அந்த நமக்கான இந்த இன்கம் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அதில் க்ரீமி லேயரா நான் க்ரீமி லேயரா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், இப்போ நீங்கள் ஓபிசி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஓபிசியில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பர், அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்தவர் அவருடைய டெசிக்னேஷன் என்ன, தாசில்தார் இல்லை என்ன போஸ்டிங்கில் கொடுத்தாங்க அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இந்த கொடுத்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் என்ன இதில் வந்து சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், தமிழ்நாடு. ஸோ அதே மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ கொடுத்தாங்க அப்படின்றத ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இதை கொடுத்தவருடைய அட்ரஸ் எங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது சைனாய் வந்திருக்கு அப்படின்றதுக்கான அட்ரஸ் கொடுத்தணும். நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் உங்களுடைய கேஸ்ட் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருப்பீங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்றது, அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டீட்டெயில்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய கேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் டாஃப் யூபிஎஸ்சி டெலகிராம் சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன சீரியல் நம்பர் அப்படின்றத வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது தெரியல அப்படின்னா இவங்களே இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம அதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னது பர்சன் வித் டிசபிலிட்டி அந்த மாதிரி ரீசன் என்னன்னு சொல்லி கொடுத்துக்கணும். அதுக்கு ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபோட்டோ ஐடி கார்டு கொடுக்குறீங்க, ஆதாரா என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அது பார்த்திங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இந்த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு நீங்கள் ஏதாச்சும் வந்து என்னது ஆல்ரெடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு எஸ்ஆர் நோ கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்தடுத்த வேலை வாய்ப்புக்கு நாங்கள் எடுத்துக்கலாமா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சேவ் கொடுத்துடணும். இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடியது. இதை கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும். ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணுற மாதிரி அட்ரஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள்.
ஒவ்வொன்றா எல்லாமே நீங்கள் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அது வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சைன். இந்த ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான வந்து நமக்கு க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோனுடைய லிமிட், ஃபோட்டோ வந்து மினிமம் 20 KB இருக்கக்கூடியதாக இருக்கணும், மேக்ஸிமம் 300 KB இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளுடைய ஃபோட்டோனுடைய இது ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் நம்மளுடைய ஃபோட்டோ சிக்னேச்சரும் நம்மளுடைய ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இதை பிக்சல் என்னுடைய ஹைட் அண்ட் வித்து சொல்லுவாங்க, நீளம் அகலம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஃபோட்டோவாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 550 மேக்ஸிமம் 1000 இருக்கணும். இது ஹைட் அண்ட் வித் ரெண்டுத்துக்குமே சேம். அதே மாதிரி நம்மளுடைய சிக்னேச்சர் இருக்குது அப்படின்னா மினிமம் 350 மேக்ஸிமம் 500 வரைக்கும் இருக்கணும். இந்த ஹைட் அண்ட் வித்து பிக்சல்னு சொல்லக்கூடிய அளவு. நீங்கள் வந்து நெட்டில் வந்து இந்த மாதிரி ஹைட் அண்ட் வித்து சேஞ்ச் பண்ணணும், பிக்சலில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு போட்டாலே நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்து ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து ஹைட் அண்ட் வித்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ பிக்சல் இருக்கும் அப்படின்னு. ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 550 மினிமம் மேக்ஸிமம் 1000 இருக்கணும். இது சிக்னேச்சருக்கு ஃபோட்டோவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 350 500 இருக்கிற மாதிரி பிக்சல் இருக்கணும். அது இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மினிமம் 20 KB 300 KB இருக்கணும் அந்த ஃபோட்டோஸ். அதே மாதிரி ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் நமக்கு இருக்கணும். ஸோ இது வந்து ஃபோட்டோ. இது கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய 10th, அதுக்கப்புறம் 10th முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா உங்களுடைய 12th ஓப்பன் ஆகும். 12th முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய டிகிரி ஓப்பன் ஆகும். டிகிரி முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் ஓப்பன் ஆகும். 1 by 1 இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடில் நீங்கள் முக்கியமாக இல்லை என்னென்னலாம் ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஓபிசி மேலே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து என்னது ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ப்ராசஸில் ஓபிசிக்கான நமக்கான அந்த ஒப்புதல் கொடுக்குற மாதிரி ஒரு அனெக்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். இது ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான், ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் கிடையாது. இதே இது இந்த ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னே தனி ஸ்பெசிஃபிக்காக நிறைய டீட்டெயில் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து இங்கே என்ன கொடுக்குறீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி ஓபிசின்னு கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய நான் கிரீமி லேயர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே வந்து நிறைய ப்ரொசீஜர் கேட்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓபிசியில் இருக்கிறவங்களுக்காக தனியாக வந்து அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் இவங்களுடைய இன்கம் லாஸ்ட் 3 இயரில் என்ன அப்படின்ற டேட்டா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் லாஸ்ட் 3 இயர் இன்கம் எவ்வளோ அப்படின்றத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த், மதருடைய டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடில் இதெல்லாமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது சேவ் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படாது. நமக்கு வந்து எது ஸ்டார் பண்ணியிருக்காங்களோ அதை கம்பல்சரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓபிசியாக இருந்தால் ஓபிசி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய பேரண்டல் இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட்டு, போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் என்ன, அவங்களுடைய எல்லா டீட்டெயிலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம தனித்தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி போடணும். ஸோ அந்த ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில் பண்ணி சொல்லி கேட்பாங்க. அடுத்தது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறீங்களா, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ எஸ் ஆர் நோ. அப்புறம் உங்களுடைய நீங்கள் எப்பயாச்சும் வந்து என்னதுன்னா செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களா, எஸ் ஆர் நோ. இது பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இதை வந்து உங்களுக்கான அப்போதைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் எப்பயாச்சும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களை தடை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் வந்து ஏதாச்சும் அட்டம் கொடுத்துருக்கீங்களா, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை என்ன எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம் எத்தனை தடவை கொடுத்துருங்க, ஒரு 3 தடவை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 3 தடவை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா
அதுக்கப்புறம் என்ன வருஷம் அப்படின்னு போடணும். இப்போ நான் வந்து 2021 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2021 ரோல் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. எனக்கு ரோல் நம்பர் தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 0 போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரோல் நம்பர் தெரியலனா 0 போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சர்வீஸ் போஸ்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எஸ், இல்லைனா நோ, மேக்ஸிமம் இல்லைன்னு தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சேவ் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே மறுபடியும் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ பாஸ் பண்ணிங்களா அப்படின்னு தனித்தனியாக ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அப்போ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த வருஷம், என்ன ரோல் நம்பர், நீங்கள் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணி அதில் ப்ரிலிமினரிஸ் உள்ளே அப்பியர் ஆனீங்களா, இல்லை நீங்கள் அட்டம்ப்டே கொடுக்கலையா, இல்லை மெயின்ஸ் போனீங்களா, இல்லை இன்டர்வியூ போனீங்களா அப்படின்ற ஆப்ஷன் இதை சேவ் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வரும். அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அடுத்து உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களுடைய பர்டிகுலராக உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ், மெடல்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, பேசிக்காக ஸ்கூல் காலேஜ் லெவலில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கீங்களா, இல்லை என்சிசியில் இருந்திருக்கீங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் எது இருக்கீங்களோ அதை போட்டுக்கலாம். அடுத்து ஸ்கூல் லெவலில் இல்லை காலேஜ் லெவலில் ஏதாச்சும் ஒரு லீடர்ஷிப் அந்த குவாலிட்டியோட அந்த ஒரு பொசிஷனில் இருந்திருக்கீங்களா, இப்போ ஸ்கூல் பீப்புள் லீடர் இருந்திருப்பாங்க, காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி எது இருக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஹாபீஸ், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். அதாவது அது உங்களுடைய ஹாபீஸாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அது ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய லாங்குவேஜஸ், உங்களுக்கு எப்படி பேச ரீட் மட்டும் பண்ண தெரிஞ்சது எது, பேச மட்டும் தெரிஞ்சது எது, ரீட் அண்ட் ஸ்பீக் எது, ரீடு ரைட்டு ஸ்பீக் அப்படின்றத கொடுத்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணது. நம்ம ஆல்ரெடி இது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வச்சு பாஸ் பண்ணியிருப்போம், எஸ்எஸ்எல்சி இல்லை ஹையர் செகண்டரி இல்லை காலேஜ் லெவலில் பண்ணியிருப்போம். அதை கொடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. இல்லை அதர் லாங்குவேஜ் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணோம்னா இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இதை சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஃபில் ஆயிடும். இப்போ இதில் ஒன்றே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓபிசியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓபிசி அனெக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம இதில் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓபிசி அனெக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்னது எடுத்து நீங்கள் அதை வந்து சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க டீட்டெயில்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம வந்து என்னது ஃபில் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு இது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வர 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 உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றது. பேசிக்காக உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஓபிசின்னு வரும்போது மட்டும் தான் நமக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ ஓபிசி இல்லாமல் யாராச்சும் நீங்கள் அப்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜென்ரல் அப்ளை பண்ணி 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட் நான் காமிச்சேன் தெரியுமா, அதை முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பார்ட் 1க்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுதான் பார்ட் 1. அதை நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் வந்து அது கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா பார்ட் 2க்குள்ளே போகும். பார்ட் 2க்குள்ளே போகும். அடுத்து பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்றத அடுத்தடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்ட் 1 கொடுத்து நம்ம கிளிக் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பார்ட் 2 ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு எதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆதார் கார்டு சொல்லியிருக்கோம். அதனுடைய ஆதார் நம்பர் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களா, எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய ஐடி கார்டுனுடைய நம்பர் அப்படின்றத வந்து என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், கொடுக்குற மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த நம்பர் 2 தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னது கிராஜுவேஷன் லெவலில் எவ்வளோ % எடுத்திருக்கீங்க அப்படின்றத இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்ட் 2 ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு கேட்கக்கூடியது, ஒவ்வொன்றா நீங்கள் முடிக்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் நம்மளை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்க்கு ஒரே ஒரு இடத்துல தான் நடக்குது, சென்னையில் மட்டும் தான் நடக்குது. ஸோ சென்னை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. அடுத்து லாங்குவேஜ் ஆஃப் த மீடியம் ஃபார் எக்ஸாமினேஷன் ஃபார் பேப்பர் 1 to நமக்கு வந்து 5. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருந்தாலும் நம்மளால் அதை புரிஞ்சுக்கிட்டு தமிழில் நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ நீங்கள் அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜஸில் எழுதலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்டு மெயின்ஸ் பேப்பரை என்ன லாங்குவேஜில் எழுதுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன இங்கிலீஷில் எழுதுறீங்களா, இல்லை ஹிந்தியில் எழுதுறீங்களா, இல்லை தமிழ் எழுதுறீங்களா அப்படின்றத கொடுத்துருங்க.
அடுத்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு இருக்கும். இது யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஆப்ஷனல் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய ஃபேவரட்டான சப்ஜெக்ட் ஏதாச்சும் ஒன்று எடுத்து, இப்போ அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன், அதில் பார்த்தா தெரியும். நமக்கு இருக்கக்கூடிய ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்டை எடுத்து அந்த பேப்பரை 2 பேப்பராக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து தமிழ் இலக்கியம் விருப்ப பாடம் அப்படின்னா தமிழ் இலக்கியம் விருப்ப பாடத்தை 2ஆக பிரிச்சிருவாங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தியரியாக இருக்கக்கூடியதெல்லாம் பேப்பர் 1ல் வந்துடும். செயல் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த இப்போ திருக்குறள், புறநானூறு, குறுந்தொகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கான கவிதை, கட்டுரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேப்பர் 2ல் வந்துடும். ஸோ இது 2ஐயும் பிரித்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2 250 500 மார்க்குக்கு நமக்கு வந்து என்னது டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் ஆப்ஷனல், சோசியாலஜி, அப்புறம் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனல் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பேப்பர் எடுத்திங்கன்னா வேறு லாங்குவேஜில் எழுதிக்கலாம். தமிழ் ஆப்ஷனல்னால் தமிழ் எழுத முடியும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோன்னா சூஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி இது வந்து நமக்கு நீங்கள் வந்து எனது அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் அதுலேருந்து ஹெல்ப் பண்ணவங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை. ஸோ அதே மாதிரி லாங்குவேஜ் பேப்பர் ஏ என்ன அப்படின்னா நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னோ அதனுடைய பேப்பர் என்ன எடுக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 9 பேப்பர் இருக்கும். அதில் 2 பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பராக இருக்கும். அதில் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி பேப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியில் அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் எடுத்துக்கலாம். அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். தமிழ் ஆர் இங்கிலீஷ், இங்கிலீஷ் கிடையாது, இங்கிலீஷ் கம்பல்சரி. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஷெட்யூல் 8ல் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸில் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ நீங்கள் ஐஎஃப்எஸ் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக, சயின்ஸ் ஓரியன்டாக இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிள். ஆர்ட்ஸ் டிகிரி எடுத்தவங்க பேசிக்காக இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வேறு எக்ஸாம், யூபிஎஸ்சி நடக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ்எஸ் வேறு எக்ஸாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 2த்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிமினரி சேம். அப்போது யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய 23 எக்ஸாமும் ஒன்று, இந்த பக்கம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சொல்லக்கூடிய ஐஎஃப்ஓஎஸ் இது 2த்துக்கும் ப்ரிலிமினரி சேமாக வைப்பாங்க. பட் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வந்து நமக்கு தனித்தனியாக நடக்கும். பட் நம்ம ப்ரிலிம் சேம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட சேர்த்து அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இதே டீட்டெயில் இங்கேயும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. சேம் எக்ஸாமினேஷன், லாங்குவேஜ், இதெல்லாம் பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர் இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய இன்டர்வியூ நீங்கள் என்ன லாங்குவேஜில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து அந்த மெயின்ஸ் போகும்போது, இன்டர்வியூ போகும்போது நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸில் இந்த அளவுக்கு டீட்டெயில் கேட்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டு வாங்கிக்கிறாங்க. இன்டர்வியூ நீங்கள் தமிழ் அட்டன் பண்ணுறீங்களா, இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்களா, ஹிந்தியில் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் தாராளமாக இங்கே கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். என்ன மொழியில் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்புறம் ஃபாதர்னுடைய ஸ்டேட்டஸ், மதர்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த பர்சன் வித் பிடபிள்யூபிடி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துக்கணும். அடுத்து வந்து உங்களுடைய நீங்கள் வந்து அது ப்ரெஸ்கிரைப்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட இருக்கீங்களா, எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்துடும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் வரக்கூடியது. ஆனால் இப்போயே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 23 போஸ்டிங்கை கொடுத்து இதில் வந்து நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 23மே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேட் ஏ, கிரேட் பி இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்துடும். இல்லை ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 போஸ்டிங்கை நமக்கு வந்து என்னது இருக்குன்னா இன்க்ளூடட் மொத்தம் 23 போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த ஆர்டர் படி கொடுக்கணும். இந்த ஆர்டர் படி கொடுக்குறதுல பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஜென்ரலாக சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், அப்புறம் இந்தியன் ட்ரேட்ஸ் என்னன்னு சொல்லக்கூடிய ஐடிஎஸ் இங்கே இருக்குது. ஐஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடியது 16, 17. ஜென்ரலாக இதுதான் முன்னாடி ப்ரிஃபர் பண்ணக்கூடியது. நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அப்புறம் ரெவன்யூ சர்வீஸ் எடுப்பாங்க, கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, ஐஆர்எஸில் இருக்கக்கூடிய இந்த 2மே கொடுப்பாங்க. அடுத்து இந்தியன் ட்ரேட் சென்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இதில் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸு, இல்லை சிவில் அக்கௌண்ட்ஸு, இல்லை ரயில்வேயில் கொடுக்குறது, இல்லை டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸு, போஸ்டல் சர்வீஸ், இந்த போஸ்டல் சர்வீஸ், ஸ்டேட் சென்டர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த சாய்ஸஸாக வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸாக இங்கே கீழே இருக்கிறத வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக முதல்ல சூஸ் பண்ணுறது என்ன இருக்குன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இந்தியன் ட்ரேட் சென்டர், இந்தியன் போஸ்டல் சென்டர், அதுக்கப்புறம் ரயில்வேல வரக்கூடியது, டிஃபென்ஸில் வரக்கூடியது, இப்படி இந்த ஆர்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு என்ன ஆர்டர் பிடிக்குதோ, உங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கோ அந்த எய்மினுடைய ஆர்டர் அடிப்படையில் நீங்கள் கம்பல்சரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், 01, 02, 03ன்னு சொல்லிட்டு 23க்கு 23 நம்பர் நீங்கள் போடணும். இதை ஃபில் பண்ணி நீங்கள் சேவ் அண்ட் கண்ணி கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
உங்களுடைய சோசியோ எக்கனாமிக் கொஷின் ரிலேட்டடாக வரக்கூடியது. நீங்கள் உங்களுடைய பர்த் இருக்கிறப்போ, உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கிறப்போ, ஹையர் செகண்டரி இருக்கிறப்போ, லாஸ்ட் கடந்த ஒரு 15 இயர்ஸாக வந்து இருக்கிறப்போ இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன மாதிரி ரீஜனில் இருந்தீங்க, வில்லேஜில் இருந்தீங்களா, டவுனில் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அர்பனில் இருந்தீங்களான்னு கேட்பாங்க, டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்கூல் லெவல் நீங்கள் என்ன லாங்குவேஜில் படிச்சிங்க, ரீஜனல் லாங்குவேஜ் நம்ம தமிழ் மொழியில் ஸ்கூலில் படிச்சோன்னா ஓகே, இல்லை இங்கிலீஷ்னா என்னன்றதை கொடுத்துருங்க. காலேஜ் லெவலில் என்ன படிச்சிங்க, நீங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அட்டன் பண்ணிங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல், இல்லை உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி காலேஜ் எந்த மாதிரி காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி கிராஜுவேட் டிகிரி வந்து என்ன கொடுக்குறது, ஆர்ட்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது இல்லை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிஜியில், எம்ஃபில்ல, பிஹெச்டி இதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மெயினாக அவங்க கேட்கக்கூடியது வெறும் கிராஜுவேட் டிகிரி மட்டும்தான். அது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு மீதி இருந்தால் கொடுங்க, இல்லைனா கொடுக்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுடைய நேச்சர் என்ன டீட்டெயில்டாக கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி டோட்டல் ஆனுவல் இன்கம் அப்படின்றத அந்த ரீசன் கேட்குறேன். இதெல்லாம் பேசிக்கானது, நீங்கள் ஜஸ்ட் படித்து நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். அடுத்து உங்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, have been selected on the basis of previous civil services examination கொடுத்துருக்காங்க. இது எஸ் ஆர் நோ அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அலாட்டட் பண்ணியிருக்காங்களா லாஸ்ட் இயர் இந்த பேசிஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. இது நீங்கள் வந்து அது எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இது பண்ணிடுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த அலாட் பண்ண சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள் அப்படின்றத பார்த்து எது உங்களுக்கான கரெக்ட், நீங்கள் அதை சப்போஸ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கலாம், சப்போஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எதுன்றதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன, செலக்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் ஏன் அப்படின்ற அந்த ப்ரியாரிட்டியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே நிறைய ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் என்ன எதனால் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில், டெய்லி நியூஸ் பேப்பரில் எங்கே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த யூபிஎஸ்சி ரிலேட்டடாக எங்கே அப்படின்னு கேட்பாங்க. எங்கேருந்து வந்துச்சு, நியூஸ் பேப்பரா இல்லை ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றத மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கணும். அப்புறம் ப்ரிலிமினரிக்கு நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களா, ப்ரைவேட்டா இல்லை கவர்மெண்ட்டா, இல்லை என்ன இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களா இல்லை படிக்கலையா அப்படின்னு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட் இது மூணுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை அட்டம்ஸ் கொடுத்தீங்க, எத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபைட் ஆகிருக்கீங்க. சிவில் சர்வீசஸ் அதே மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தடவை அப்பியர் ஆகிருக்கீங்க, எத்தனை தடவை குவாலிஃபைட் ஆகிருக்கீங்க, இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன் ப்ரெசன்ஸ் சிவில் சர்வீஸ் மெயின்ஸில் வந்து என்ன இருக்குது, இப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, லாஸ்ட்டாக நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ப்ரீவியஸ் இயரில் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இதுலையும் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து டிகிரியில் எடுத்ததாக எடுத்திருக்கீங்களா இல்லை வேறு எடுத்திருக்கீங்களா. டிகிரியில் எடுத்ததாக எடுத்திருக்கீங்கன்னா ஓகே, இல்லை நான் வேறு ஆப்ஷன், இப்போ நான் டிகிரியில் வந்து நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் அப்படின்னா இப்போ நான் தமிழ் லிட்ரேச்சர் என்னுடைய ஆப்ஷனல் பேப்பர்னு சொன்ன தெரியுமா, ஒரு 2 பேப்பர் இருக்கும் அப்படின்னு மாற்றி எடுத்திருக்கேன்னா ஏன் எடுத்திருக்கீங்க, என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டா இல்லை எதனால் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ரீசன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் இருக்கக்கூடியது அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, பேசிக்காக இருக்கக்கூடியது. அப்புறம் சஜஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளீஸ் கிவ் ஸ்பெசிஃபிக் சஜஷன் இஃப் எனி இன் பிரீஃப் டு இம்ப்ரூவ் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வித் ரிகார்ட் டு சிலபஸ், எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் எக்ஸெட்ரா. இது ரிலேட்டடாக 3 சிலபஸ் ரிலேட்டடாக, எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ரிலேட்டடாக அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இங்கே கொடுக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் அண்ட் கண்ணி கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஃபில்லப் ஆகி உங்களுக்கு வந்து அது ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் வந்து அது ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உங்களுடைய எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் ஆல்ரெடி வந்து நம்ம என்னது கொடுத்துருப்போம். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரொசீஜர்.
ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக என்ன டவுட் இருக்குமோ அதை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கே அதை வந்து தெரிஞ்சிடும். இந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூபிஎஸ் ரிலேட்டடாக நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வந்து என்ன ப்ரொசீஜர்னு வந்து உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக யூபிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மற்றும் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய தேர்விற்கு பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய தேர்விற்கு மாணவர்கள் எல்லோரும் பயன்படுத்தி உங்களுக்கான இந்த தேர்வை வந்து எனது நல்லபடியாக வந்து தேர்வு எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். அதே மாதிரி இந்த தேர்வு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல வந்து தவறு பண்ணியிருக்கீங்க, எதை அப்படி அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ மாணவர்கள் இதை சரியான முறையில் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கோங்க. ஆஃப்லைனில் எழுதுகிறவங்க உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு நீங்கள் போய் அங்கே நீங்கள் 2 ஃபோட்டோ ஒரு ஆதார் ஜெராக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுவாங்க. நீங்கள் அதில் விண்ணப்பிச்சு உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து என்னது உங்களோட அப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய பெரிய இலக்கினை உயர்ந்த கனவினை நிறைவேற்ற டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.